வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் போனஸ் பைபேக் ஐபிஓ அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா போனஸ் அப்டேட். மணி பாக்ஸ் ஃபினான்ஸ் இவங்க 1:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா December 15 கொடுத்திருக்காங்க. AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்களோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை 74% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க RBI. ICICI AMC IPO இந்த IPO December 12 to 16 ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 6.56% பாசிட்டிவாக இருக்கு. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட நியூ லான்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். இவங்க 375 HP டிப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை டீப் மைனிங் செக்மெண்ட்ல உபயோகமாக இருக்கும். பேட்டரி எலக்ட்ரிக் ட்ரிப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ மாடல். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஃபிட் சிஎன்ஜி டிப்பர் இந்த 3 மாடலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக 2 மாடலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட ரெவன்யூவை அதிகரிக்கும். இக்ளெக்ஸ் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 300 crores இவங்க ஒரு ஷேருக்கு 4500 பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா December 17 கொடுத்துருக்காங்க. ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அப் டு 2 lakh வரைக்கும் வேல்யூக்கு வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 74 ஷேர் வச்சிருந்தாங்கன்னா 13 ஷேர்ஸ் பைபேக் பண்றாங்க. ஜெனரல் கேட்டகரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 489 ஷேர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா 13 ஷேர்ஸ் பைபேக் பண்றாங்க. ஸோ இந்த ஆஃபர் December 22 to 29 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். மோட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 வழியாகவும் அப்ளை பண்ணலாம். ஜெரோதா ஆப் வச்சுருந்தா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸை நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான டேக்ஸ் எவ்வளோ வருங்கிறத பற்றியும் டேக்ஸ் லேப் வச்சும் கால்குலேஷன் போட்டிருக்கேன். அதையும் விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். அதானி கிரீன் எனர்ஜியில் December 10 ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ செல்லரா டோட்டல் எனர்ஜிஸ் இருக்காங்க. இவங்க ஒரு ஷேருக்கு 970ங்கிற பிரைஸ் விகிதமாக 1.4% ஆஃப் ஸ்டேக்ஸை இவங்க வித்திருக்காங்க. இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2178 crores இருக்கு. KSH இன்டர்நேஷனல் இவங்க மேக்னெட் வைண்டிங் ஒயர்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இவங்க 710 crores IPO கொண்டு வராங்க. இது ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்ததா இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 420 crores இருக்கு. இந்த ஆஃபர் December 16 இருந்து 18 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இவங்க பிரைஸ் பேண்ட் மினிமம் 365 மேக்ஸிமம் 384 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்ல 39 ஷேர்ஸ் இருக்கு. ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் தராங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டட் கெயின் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, 0% இருக்கு. TCS ஒரு லார்ஜஸ்ட் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. கோஸ்டல் கிளவுடுங்கிற டெக்னாலஜி கன்சல்டன்ட் ஃபிர்ம். ஸோ $700 million இந்த அக்விசிஷன் நடந்திருக்கு. ஸோ இது மூலமாக இவங்களுக்கு குளோபல் சேல்ஸ் ஃபோர்ஸ் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். AI லெட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இது உதவியாக இருக்கணும் இவங்க சொல்லியிருக்காங்க. SKF இண்டஸ்ட்ரியல்ங்கிற நியூ என்டிட்டி லிஸ்ட் ஆகிருச்சு December 5 இருந்து. ஸோ SKF இந்தியாவிலிருந்து ஒரு டிமர்ஜர் நடந்தது 1:1 ரேஷியோவில். ஸோ ரிசல்ட்டிங்காக SKF இண்டஸ்ட்ரியல் இது December 5 இருந்து ட்ரேடிங்கில் இருக்கு. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.